வேண்டுவன மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ப்ராக்லி அடை. அடை செய்யறதுக்கு அரிசியும் பருப்பையும் தனித்தனி பவுல்ல ஊற வைக்கணும். ஒரு பவுல்ல 1 கப் இட்லி அரிசியும் இன்னொரு பவுல்ல 1/3 கப் ஆஃப் துவரம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அதே துவரம் பருப்பு பவுல்லையே 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். 4 மணி நேரம் ஊறினா போதும், அதுக்கும் மேல ஊற வேண்டாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அரிசியில சில இன்கிரீடியன்ஸை சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா தான் பருப்பை அரைச்சிக்கணும். ஸோ ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கிட்டு உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரியான காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கிட்டு 6 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை இலையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து கோர்ஸ் கன்சிஸ்டன்சில அரைச்சிக்கோங்க. நைஸா அரைக்க வேணாம், ஏன்னா நம்ம பருப்பும் சேர்த்து அரைக்க போறோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கோங்க. அடுத்ததா நம்ம ஊற வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிட்டு அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து தண்ணி இல்லாம கோர்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சில அரைச்சா போதும், அப்பதான் அடை கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும். ஓகே, இப்போ மாவு அரைச்சாச்சு. அடுத்தது இந்த மாவோட சேர்த்துக்கக்கூடிய சில இன்கிரீடியன்ஸை நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வதக்கி இதோட சேர்த்துக்கணும். அதுக்கு ஒரு ஃபுல் ப்ராக்லி நான் எடுத்துருக்கிறேன். ப்ராக்லியை கொஞ்சம் சாப் பண்ணிட்டு, அதாவது காலிஃப்ளவருக்கு நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் நம்ம இப்போ கட் பண்ணின ப்ராக்லி அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து தண்ணி கொதிக்கிறத ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு ப்ராக்லியை குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணிக்கணும். அதோட ஒரு ஃபுல் சைஸ் பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, அதோட 1/2 கப் துருவின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ப்ராக்லி, அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போ நம்ம அரைச்ச அடை மாவு அதை இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தோசை தவாவை எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா கொஞ்சம் கீயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அடைக்கு எப்போவுமே தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் கையில் அடைய தட்டுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கும் அடுத்ததான் நம்ம வேற ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி அடைக்கு நல்லெண்ணெயோ கீயோ கொஞ்சம் அதிகமாகவே ட்ரிசில் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடை கொஞ்சம் நல்லாவே குக் ஆகும். நல்லெண்ணெய், கீ இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்தி தான், அதனால தான் அதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறேன். கையில் தட்டின அடையும் ரொம்ப சூப்பராகவே குக் ஆயிருச்சு. இப்போ அடுத்ததா தோசை மாதிரி ஊற்றுற மெத்தடை இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா மாவு, அதுலேயே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்ல தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி தோசை தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீயை நல்லாவே ட்ரிசில் பண்ணி ஃபுல்லாக தோசை தவாவில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை மாதிரி அடை மாவை எடுத்து அழகாக ஊற்ற வேண்டியது தான். ப்ராக்லியில நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. அதோட இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. அதே மாதிரி இதுல விட்டமின் கே இருக்கிறதுனால போனுக்கு ரொம்ப நல்லது. கால்சியமும் கிடைக்குது. நம்ம இம்யூனிட்டியையும் அதிகப்படுத்தும். அயன் அப்சார்ப்ஷனும் இருக்கு. ஸோ இது ஒரு ஹெல்தியான அடை. வெயிட் லாஸ் பண்றவங்க கூட இதை சாப்பிடலாம். நம்மளோட ப்ராக்லி அடை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பார்க்கறதுக்கே ரொம்பவே யம்மியா இருக்குல்ல. நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட இதை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க.
ப்ராக்லியை வச்சு என்னெல்லாம் பண்ணுறது, ஒரே மாதிரியே செய்கிறோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு புது வகையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டா, டின்னரா இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ப்ராக்லியே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதில் ப்ராக்லி இருக்கிறதே தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.